நீலின்னு ஒரு கேரக்டர் ஹீரோயின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த படத்தில் மெயின் ரோல்னே சொல்லலாம். இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கேஸ்டிங் யார் யார் பண்ணிக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்யாணி பிரியதர்ஷினி அவங்க இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. நஸ்லின் அவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. சாண்டி இருக்காங்க. டொமினோ தாமஸ் இருக்காங்க. துல்கர் சல்மான் இருக்கான்னு சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் மெயினான விஷயம் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. எடிட் பண்ணவங்களுக்கு ஒரு ஆன்சர்ப்பே சொல்லலாம். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். நீலின்னு ஒரு கேரக்டரில் மிரட்டி விட்டுருக்கான்னு சொல்லாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சுத்தமாகவே ஆகாது. அந்த வெயில் பட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேச்சஸ், அதாவது அந்த தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் மாதிரி ஒன்று பரவ ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குடிக்கிறதா வேலை, சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தப்பான நோக்கத்தோட பொண்ணுகளை கடத்துறது, இந்த பசங்களை கடத்துறதுலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்களை கொல்றாங்க ஒவ்வொரு ஆளாக. இதில் வந்து சாண்டி மாஸ்டர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக கண்டுபிடிக்கிற இடத்துல அவங்களே கடிச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு, அவங்களுக்கு கடைசியாக மாறினாரா மாறலையா, அவர் உயிரோட திரும்பலையா, இதுதான் படத்தோட ஒன்லைன் சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எட்டு போயிருந்தாங்க. ஒரு மலையாள படம்னாலே இப்போது தொடர்ந்து மலையாள படம் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்குது. அதில் இந்த படத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட்டில் சேர்த்திக்கலான்னு சொல்லாங்க.